உங்க பேர் குமரனா? உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, போட்டிக்கு மெட்டீரியல்ஸ் கொடுக்கும்போது உங்க பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. அப்ப நீங்க வந்தீங்க. அப்பதான் உங்க பேரு குமரன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, என் பேர் குமரன் தான். அதான் என்ன காப்பாத்துனீங்களா? புரியல. இல்லங்க, நான் ஒரு பெரிய முருக பக்தர். ஓ. காலையில எழுந்ததும் முருகான்னு சொல்லிட்டு தான் அந்த நாளையே தொடங்குவேன். என் வாழ்க்கையில நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் முருகா நான் உன்னை நம்பிதான் இருக்கேன்னு சொல்லுவேன். எப்பவும் என் கூடவே இருப்பான்னு வேண்டிப்பேன். அவனும் எப்பவுமே என் கூடவே தான் இருக்கான்னு நானும் நம்புவேன். அதான் அன்னைக்கு நான் பஸ்ல இருந்து கீழே விழ போனப்போ நீங்க என்ன காப்பாத்துனீங்க. உண்மைதாங்க, அந்த முருகன் தான் என்ன காப்பாத்திருக்கான். எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இல்லங்க, என்ன காப்பாத்துன உங்க பேரு குமரன். என்ன காப்பாத்துன அன்னைக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் என் ட்ரெஸ்ல ஒரு வேல் மாட்டி இருந்துச்சு. ஏங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் பேசினா அந்த வேல் மூலமா அந்த முருகனே என்கிட்ட பேசுவான். ஆமாங்க, எப்பவுமே என் கூடவே இருப்பியா, எனக்கு ஆறுதலா இருப்பியான்னு கேட்டேன். அதுக்கு வேல் மூலமா தலையசைச்சு அந்த முருகன் ஆமான்னு சொல்லுவான். இப்ப கூட நான் போட்டியில கலந்துக்கிறதுக்கு நீ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டேன். உடனே அந்த வேல் மூலமா முருகன் எனக்கு பதில் சொன்னான். அப்படியா? ம். ரொம்ப சந்தோஷங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா? இத்தனை நாளா என் கூடவே இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்தாங்க வாங்கிக்கோங்க. இல்ல பரவாயில்லங்க. இது உங்ககிட்டயே இருக்கட்டும். ஏங்க, இது உங்களோடதுன்னு சொன்னீங்க, வாங்கிக்கோங்க. இல்லங்க, சமீப காலமா உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் இந்த வேல் தான் ஆறுதலா இருக்கு. இந்த வேல் மூலமா முருகர் உங்ககிட்ட பேசுறாருன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இந்த வேல் உங்ககிட்டயே இருக்கட்டும்ங்க. இத திருப்பி வாங்குறதுக்கு எனக்கு மனசு இல்லங்க. நிஜமாதான் சொல்றீங்களா? நிஜமா தான் சொல்றேங்க. ஏன் சிரிச்சீங்க? இல்ல உங்க பேர் ஆனந்தி தானே? ஆமா, உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இல்ல, ஸ்டேஜ்ல கூப்பிடுறப்போ ஆனந்தி குணவதின்னு 2 பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. ம். ஒருவேளை உங்க பேர் ஆனந்தியா இருக்குமா இல்ல குணவதியா இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஆனந்தியா தான் இருக்கும்னு நினைச்சேன். இப்போ ம். நிஜமா தான் சொல்றீங்களான்னு கேட்டீங்கல்ல, ம். அது மூலமா ஆனந்தியா தான் இருக்கும்னு கன்ஃபார்ம்